ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற 5 சூப்பரான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா பாட்டம் குயிக் செட்டிங்ஸ். இந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த ஆப்போட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2.7 MB தான். யூஸ்வலாக எல்லாரோட மொபைல்லையும் நோட்டிஃபிகேஷன் பண்ணால் டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மேலேயே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பேனலை உங்களால் கீழே இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு சிங்கிள் ஹேண்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் கேட்குற 3 ஆக்சசபிலிட்டி பர்மிஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணதுக்கப்புறம் ஆப்பை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது நோட்டிஃபிகேஷன் பேனல் ஸ்விட்ச் ஆகும். நீங்கள் உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக டாப்லேருந்து வர நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன விஷயத்தில் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி அவ்வளோ விஷயங்களும் இதிலே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சொல்லப்போனால் அதில் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம் நோட்டிஃபிகேஷன் பேனலில் பென் மாதிரி இருக்க எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்குள்ளே கொண்டு போயிடும். அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைல்ஸ், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்க ஐக்கான்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் இப்போதைக்கு ஃப்ரீ யூசர் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாக இருக்க ஐக்கான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ப்ரீமியம் யூஸராக மாறிட்டீங்க, அதாவது இந்த ஆப்பை பே பண்ணி 89 ரூபா அந்த ஆப்போட பெய்டு வெர்ஷன் பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது கீழே இருக்க எல்லா லாக்கில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்பை யூஸ் பண்ணி ஃப்ரீ வெர்ஷனை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ப்ரோ வெர்ஷனை பே பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் இருக்க இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர். அந்த ஸ்லைடர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் எந்தெந்த விஷயத்தை உங்களால் ஸ்லைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண வேண்டுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பிரைட்னஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மீடியா லெவல், ரிங்டோன் வால்யூம், நோட்டிஃபிகேஷன் அண்ட் அலாரம் வால்யூம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கலர்ஸ், ஹேண்டில், லேஅவுட், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஆப் ரீச்சபிலிட்டி கர்சர். இந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 MB தான். இந்த ஆப்பும் சிங்கிள் ஹேண்ட் மொபைல் யூஸருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு மவுஸ் பாயிண்டர் இருக்கும். அந்த மவுஸ் பாயிண்டர் மூலமாக நீங்கள் கீழே இருந்து மேலே நோட்டிஃபிகேஷன் கிட்டேயோ இல்லை மொபைலோட டாப் ஸ்க்ரீனில் இருக்க விஷயங்களை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள் டிவைஸில் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆப்க்கு ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் கொடுங்க. இந்த ஆப்பில் பெருசாக செட்டிங்ஸ்க்குன்னு எதுவும் பண்ண தேவையில்லை. லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு அந்த கர்சர் வரணுமா, ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் அந்த கர்சர் வரணுமா அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பை மினிமைஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர் ஒரு ஆப்குள்ளே இருந்தோ நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணி அந்த கர்சரை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா டாப்பில் இருக்க விஷயங்களை உங்களால் கீழே இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சிங்கிள் ஹேண்டில். இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைப்பிங் ஹீரோ டெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டர். இந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட சைஸும் வெறும் 2.6 MB தான். இந்த ஆப்போட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்டையோ அல்லது ஒரு பெரிய சென்டென்ஸையோ 1-2 எழுத்து உங்கள் கீபேடில் டைப் பண்ணுறது மூலமாகவே உங்கள் கிளிப் போர்டுக்கு ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ரைட் சைட் டவுன் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் டைப் பண்ணுற மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் எந்த இடத்துல போய் நீங்கள் அந்த கீவேர்டை டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்தாலும் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண வேர்டோ ஒரு சென்டென்ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த ஆப் அதிகமாக சேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் வாய்ஸ் நோட்ஸ் ஃபார் இங்கிலீஷ். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது கேட்குற பர்மிஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களோ உங்கள் பக்கத்தில் இருக்க ஆளோ இங்கிலீஷில் பேசுனாங்க அப்படின்னா இந்த ஆப் 2 விதமாக சேவ் பண்ணிக்கும். ஒன்று ஆடியோ ஃபார்மேட்டில், இன்னொன்று டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இந்த ஆப் சேவ் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஆப்பை என்னால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியல, பிகாஸ் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டுருக்கிறதுனால இதில் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த ஆப்போட டெமோ என்னால் கொடுக்க முடியல. ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ரான்ஸ். இந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 8.2 MB. இந்த ஆப் உங்கள் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப் கேட்குற பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க யுவர் லாங்குவேஜ் ஆப்ஷனில் தமிழையும், ரைட் சைடில் இருக்க யுவர் ஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கிலீஷையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆப்பை மினிமைஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ரௌசரில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கண்டென்ட் இங்கிலீஷில் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஐக்கான் ஒன்று ஃப்ளோட் ஆகும். அந்த ஐக்கானை கொண்டு போயிட்டு எந்த லாங்குவேஜ், அதான் எந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கணுமோ அது மேலே வச்சிங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தமிழுக்கு
உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. இந்த ஆப் மூலமாக நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்து எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த ஆப்குள்ளே பேஸ்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஆப்பில் ஒரு ஐக்கானை உங்கள் விண்டோவில் ஃப்ளோட் பண்ண வச்சு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்பாட்லேயே உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிக்க முடியும். அதுதான் இந்த ஆப்போட ஹைலைட். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தென் அவ்வளோதான். இந்த வீடியோவில் சொல்லியிருந்த 5 ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப்போட நேமை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வரும். அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஆப்ஸில் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிங்க அப்படின்னா ஏன் டிஸ்லைக் பண்ணிங்க அப்படிங்கிற காரணத்தை கீழே கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஸ்க்ரீனில் இருக்க வீடியோஸ் என்ன நீங்கள் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் தமிழ் அப்பாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.